மக்களே, வெல்கம் டு our சேனல். இந்த சேனல்ல என்ன வீடியோஸ்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய ஃபன் vlogs இருக்க போது, அப்புறம் குக்கிங் சேலஞ்சஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்க போது, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க ஏதாவது சமைச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு அந்த இட்லியும் தோசை உப்புமா 27 வருஷமா நீங்க அதுதானே சமைச்சுன்னு இருக்கீங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. அதெல்லாம் தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்லாம் கூட உங்களுக்கு வரும். அதே மாதிரி நான் இத்தனை வருஷமா பார்க்கல, இனிமேல் பார்க்க முடியாத பார்க்குறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபுட் சேலஞ்ச் ஒன்று பண்ண போறோம். யாருக்குன்னா உனக்கும் அம்மாக்கும். இந்த நடுவில் இருக்கவங்கள அந்த கேரக்டர் தான் அம்மா. நீங்க எதுவும் வாய் பேச முடியாது. நாங்க எதுவும் டைலாக் இன்ட்ரோல இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். டைலாக் கொடுக்கலாம். அவங்க வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் இதுவா இருக்குன்றதால டைலாக் கொடுக்காம வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் யார் ஜட்ஜ் பண்ண போறான்னா நான் இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் கேட்கறது கஷ்டம் தான். பட் அவரும் நான் என்ன ஜட்ஜ் பண்ண போறோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா நிறைய டிஷ் யோசிச்சோம். பட் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்வீட்டோட தான் ஆரம்பித்தா சேனல் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுனால கேசரி அப்படின்ற ஒரு ஸ்வீட், சரி அதுதான் கிண்டுனா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், அது சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இவங்க செய்ய போகிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே, இப்போ நம்ம அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். போட்டு அடுக்கி வச்சுருக்கேன். கிச்சன் அழகாக தான் இருக்குது. சிட்டிக்கு பேச வந்துருச்சு. இப்போ நம்ம கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத பார்த்துக்குவோம். இது நெய், இது சர்க்கரை, இது ரவை, அண்ட் தென் நட்ஸ், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இதுல கொஞ்சம் ட்விஸ்ட். ஒருத்தங்க வந்து தண்ணியில செய்ய போறாங்க, இன்னொருத்தவங்க பால்ல செய்ய போறாங்க. அது யாருன்றத வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அத சிம்பாலிக்கா நாங்க இப்ப காமிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நெய் ஊத்திடலாமா? எஸ், நெய். பாத்து அவ்வளோ நெய்யா? நட்ஸ் சேர்த்துடலாம். முந்திரி, திராட்சை. இதுக்கு முன்னாடி செஞ்சப்பெல்லாம் நட்ஸுன்றதுமே நாங்கள் பார்த்தது கேசரியில். நீங்கள் பார்த்துருங்க, நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் தான் போட்டுட்டு நீங்களே சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வெறும் இந்த ரவையை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. திராட்சையும் முந்திரியும் இது பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுலேயே ரவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ரவை போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். ரவையை போட்டுடலாம் நம்மளும். இவங்களும் ரவையை போட்டாங்க. நாம் வந்து இந்த எந்த டிஷ் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு உப்பு பண்ணிட்டாங்க. இதை சொல்ல மாட்டேன். ஆனால் சாம்பார்லாம் உப்பு போட மாட்டாங்க. ஸ்வீட்டில் உப்பு போடுவாங்க, சாம்பாரில் போட மறந்துடுவாங்க. புரியா? அம்மா இப்படி இருக்காங்க. ஏன் இந்த பாத்திரத்துல கஞ்சத்துல கொஞ்சம் பெரிய பாத்திரமா தான் வச்சிருக்கீங்க? எல்லாம் கரண்டியில செய்யலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட்ஜெட் இடிக்குதுப்பா. அதுக்கு என்ன பண்றது? தண்ணியா? வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். நம்ம நெய்யை எவ்வளோ நேரம் போடுவீங்க? அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காய் போடணும். குக்கிங் சேலஞ்சுன்னதும் அவங்க யார் ஃபர்ஸ்ட் செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டாங்களோ வேகமா போயிட்டு இருக்காங்க. ஏலக்காய் போட்டேன். நீ வேகமாகவும் பண்ண மாட்டேன், டேஸ்டாகவும் பண்ண மாட்டேன். நீ வேகத்தையாச்சும் ஃபர்ஸ்ட் வரலாம், நீங்க அதுவும் பண்ண மாட்டேன். மண்ணு மாதிரி ஏதோ ஒன்று பண்ண இருக்க. நம்ம ஸ்லோவா போனாலும் நம்ம தான் வின் பண்ணுவோம் பாரு. நீ இப்போ பால் ஊத்திடலாம். பால் ஓகே ஊத்திடலாம். பால் ஊத்திடலாம். இந்த மாதிரி தான் சிடுசிடுன்னு தெரிக்கும். நம்ம பார்த்து டப்புன்னு டம்ளரை போட்டுறாதீங்க. ஆமா, இல்லையா? பாயசமும் செய்யறாரு. அவள் எப்படி அடுத்து பாயசம்? இது என்னைக்கு சுண்டுறது? நான் என்னைக்கு வீடியோ எடுத்து முடிக்கிறது? அது சொல்லிவிடும், அவ்வளோதான். அவங்க கேசரி மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க.
நீ அது கேசரி மாதிரியே இல்லை, சாக் பீஸ் அரைச்சி ஊற்றின மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் கிடையாது. பால் பால் கொதிக்குது. செஞ்சாதான் ரொம்ப ரிச்சா இருக்கும். அது அவங்களுக்கு தெரியல. அவங்க இப்ப தோத்து போறதுக்காக பண்ணிருக்காங்க எல்லாமே. நீங்க பண்ற எதுவுமே ரிச்சுக்கு சம்மந்தமே இல்லை. கேசரி கலர் போட்டாதாச்சும் அது கேசரி மாதிரி இருக்கா பார்ப்போம். அவங்க எல்லாம் கேசரி கலர் போட்டுதான் கேசரி மாதிரி கொண்டு வருவாங்க. நான்லாம் கேசரி நீ கலர் போடலனா நீ கேசரி எடுத்து வந்துறாத, வேற ஏதாவது பேர் வச்சு எடுத்து. நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கவங்க எல்லாம் இத செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். இருக்கிற கலர் எல்லாத்தையும் பிரியா மூஞ்சிலே போட்டு வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம சக்கரை போட்டுடலாம். இதுல சக்கரை போட போறாங்களா? சக்கரை போட்டுடலாம். ஓகே. களி கிளி செஞ்சுட்டு இருக்கீங்களா? பாத்திரத்துல வரவே மாட்டேங்குது. பாத்திரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கேசரி பாத்திரத்துல வெளில வர மாட்டேங்குது. இந்த பசை செய்றோம், இப்போ ஒட்டிடுவோம். அப்ப நீங்க என்ன ஐட்டம் பண்ணீங்க? இத நான் ஐட்டம்னு சொன்னனா? இத பாத்தியா? இதோ இந்த பாத்திரத்துல தான் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது. அதனால இத அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இனிமே பாத்திரத்துல வந்து சின்ன ஓட்டை, அதுக்கு பசை. நான் வந்து இப்போ சக்கரை போட போகிறேன். நீங்க இன்னும் சர்க்கரையே போடலையா? கேசரியே லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து கொஞ்சம் மறதி, கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் மறதி ஆயிடுச்சு. ஓகே, இந்த நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சக்கரை சார் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு. சக்கரை நல்லா கரைஞ்சி எங்க வருது? அது உள்ளதா இருக்கு சார், அது உள்ளதான். வெளியில வரல, அது உள்ளதா இருக்கு, அப்படியே தான் இருக்கு. இப்போ அவங்களாச்சும் ஏதோ கேசரி மாதிரியாச்சும் இருக்கு. அட்லீஸ்ட் வந்து பாரு, சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணுங்க சார், அவுட் போட்டு வரோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சக்கரை பொங்கல் செய்யலான்னு, அதை மைண்ட்ல வச்சு நான் அதே தான் செய்யறியான்னு தெரியல. சரி, அவங்க கேசரி செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். அவங்களோட போர்ஷன் ஓவர். இந்த முடிஞ்சிச்சா? அவங்க முந்திரி திராட்சை போட்டாங்கன்னா நான் இதுல வந்து ஏலக்காய் போட்டுறேன். ஃபைனலாக முந்திரி திராட்சை திராட்சை போட்டாங்க அவங்க. அவ்வளோதான் இவங்களோட கேசரி. இதுதான் முடிஞ்சிச்சு. கலர் போட்டாச்சு, மேட்ச் பண்ணியிருக்காங்க கேசரி. நீ கலரும் போடாம சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பால்லாம் ஊற்றி எவ்வளோ டேஸ்டா இருக்கு. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பால் தான் நாக்கிலேயே நிற்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கேசரி முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சா? இன்னும் கொஞ்ச நேரம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகே, டேஸ்டிங்கில் பார்ப்போம். நானும் எங்கள் அப்பாவும் தான் அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்ல போகிறோம். எஸ், எந்த தான் நல்லா இருக்கும். அது வந்து 2 ஜட்ஜும் சேர்ந்து பேசி, நாங்கள் சேர்ந்து பேசுறது ரொம்ப ரேரு. சேர்ந்து பேசி ஒரு முடிவு சொல்லுவோம். ஸோ டேஸ்டிங்கில் பார்ப்போம். டேஸ்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன அந்த ஒரு சர்ப்ரைஸ் மெம்பர், அது உங்களுக்குலாம் சர்ப்ரைஸாக இருக்காது விஷயம். ஸோ இவர் தான் எங்கள் அப்பா. ஸோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இவர் தான் டேஸ்ட். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 பேர் டேஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்னன்னா, நான் செஞ்சப்போ பார்த்துட்டேன் யார் எதை செஞ்சாங்கன்னு. ஆனால் இவர் இன்னும் பார்க்கல. ஸோ இதில் யார் எதை செஞ்சிருப்பான்றதை அவர் கண்டுபிடிச்சி அதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இது இவங்க செஞ்சது அவங்க செஞ்சதுன்னு சொன்னால் அவர் வந்து யாருக்குன்னா சாதகமாக கொடுத்துருவாருன்றனால நம்ம அந்த ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஜட்ஜ் என்ன ஏதோ சூப்பர் சிங்கர் ஜட்ஜ் மாதிரி அமையா எடுத்து சாப்பிடுங்க. இதில் முதல்ல எது கேசரின்னு சொல்லிட்டீங்கன்னா இவ்வளோ நேரமாக அந்த ஒரு டைலாக் தான் யோசிச்சேன். 2மே கேசரி கொஞ்சம் கஷ்டம்தான். வீடியோன்றனால அடிக்க மாட்டாங்கன்றது இல்லை, பரவாயில்ல. இது வந்து வெள்ளையா இருக்கு. அது சக்கரை பொங்கல்ல கேசரி வெளியே வர மாட்டேங்குது. இன்னும் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி 3 கொண்டல் போகுது. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. நாசமா போனவள அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கே. இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க. ஒன்றுத்துல வந்து ஸ்பெஷலாக பால் ஊற்றி செஞ்சுருக்காங்க. ஆமாம், ஒன்று வந்து தண்ணி போட்டு எனக்கா தெரிய வரும் கூடிய சீக்கிரத்தில். என்ன ஏதோ பசகிச போட்டிங்களா? வாயை திறக்க மாட்டுறது. இதில் எந்த கேசரி யார் செஞ்சது? இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறத வந்து அது மஞ்சள் இல்லை, ஆரஞ்சு. ஆரஞ்சா? ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது என் ஒய்ஃபு. இது வந்து என் பொண்ணு. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் செஞ்சது. இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா, அதனால வந்து இதை பாராட்டலாம். இது 27 வருஷமா அட்டன் பண்ணி இவ்வளோதான் வந்திருக்கு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே.
இது வந்து கொஞ்சம் கஜினி மாமூதோட அதிகமா படம் எடுத்தும் கேசரி கேசரி வரல. நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. நீ வேணா சாப்பிட்டு பாரு. நான் கேசரி இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, அதனால தான் நான் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தே வெளில வந்துட்டேன் நான். இதுல கே போடலாம், ஆனா சரி இல்லைன்றா. அதனால கேசரியை தனியா பிரிச்சு கே சரி. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? உங்களை தனியா பிரிச்சிருக்கேன் தெரியும். தேங்க்யூ. இது இன்னொரு வாட்டி சாப்பிடலாம். அது இன்னொரு சாப்பிடலாம். அது நீங்க மட்டும் தான் சாப்பிடணும், வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க. யாரு வின்னுன்ட்டு உங்க வார்த்தையால வாயாலே சொல்லிடுங்க. எப்பவுமே என் பொண்ணு தான் வின் ஆகும். அதனால தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் டிஷ் தெரியாம வச்சது. ஏன்னா அப்பானாலே பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுனால அப்படி வச்சது. இருந்தாலும் அது அப்படிதான் போயிடுச்சு. ஸோ ஆனால் கேசரியா இதுதான் கொஞ்சம் கேசரி மாதிரி இருக்கு. அது சக்கரை பொங்கலுக்கும் கேசரிக்கும் ஏதோ கிராஸ் விட்ட மாதிரி இருக்கு. ஸோ இது எப்படின்னு தெரியல. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பிரியா தான் இந்த இது வந்து ஜெயிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். யாருடா? How do